ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டு உங்களோட பேசுகிறதான வார்த்தை ஏசாயா 54:14. நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எனக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுறாரு பாருங்க. கொடுமைக்கு நீங்கள் தூரமாவீங்க. உங்களுடைய திகிலுக்கு, ஐயோ இன்றைக்கி லோன் கட்ட முடியலையே, நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வருமானம் ஒன்றுமே இல்லையே, நான் என்ன பண்ணேன்னு சொல்லி திகிலாக ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பயத்தை நீக்கி அதை இவங்க அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை தேவையை சந்தித்து உங்களை அற்புதமாய் வழி நடத்த போகிறாங்க. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய பணங்கள் எல்லாம் வெளியே நிற்குதா? உங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் இல்லையா? ஒரு வருமானம் இல்லையா? செய்த தொழில் முடங்கப்பட்டுருச்சா? கர்த்தர் மறுபடியும் அதை துவக்கி தருவார். கர்த்தர் உங்களுக்கு அதை விட பெஸ்ட்டான ஒரு காரியங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி தருவார். கர்த்தரோட பார்வைக்கு எது அருமையாக இருக்குதோ அந்த காரியங்களை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தி நல்ல நன்மையான காரியங்களை உங்களை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டதோ பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம். அதை சொல்லும் பொழுதே பார்த்தீங்களா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசமாக இருக்குது. பாருங்கள், உங்களுடைய இப்போ உபத்திரப்பட்டு இருக்க இந்த நாட்கள்லேருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் உங்களுடைய எல்லா உபத்திரத்தையும் நீக்கி உங்களோட பயம், திகில், கலக்கம் எல்லாவற்றிலேருந்து மாற்றி இந்த வேலையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கண்டிப்பாக விசுவாசிங்க. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே கொடுமைக்கும் பயத்திற்கும் திகிலுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, அவங்களுடைய எல்லா விதமான போராட்டமான பாதைகளையும் கர்த்தர் நீக்கி இந்த நாளில் ஆண்டவரே செழிப்பின் பாதைகளில் போகும்படியாக எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நான் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படியாக செய்கிறதைக்காண்டி கொடான கொடி ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே. ஆமேன்.